அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? சிம்மராசினியர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்றளவிற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் தனது சொந்த வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதுவும் மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் புதனோடு இணைகிறாரு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சி மூலம் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைய போகிற ராசிகளில் நீங்கள் தான் முதலிடத்தை பெறுகிறீர்கள். இதுவரை போராட்டத்தையும் கவலையையும் பயத்தையும் பீதியையும் சந்தித்து பணம் காசு வகையில் பற்றாக்குறையாகவே அனுபவித்து வந்த உங்களுக்கு மாபெரும் மாறுதல்களை கொடுக்க வந்திருக்கிற ஒரு குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கடந்த கால கிரக நிலைகள் ராசிக்கு சாதகத்தையும் காரிய வெற்றிகளையும் முக்கிய விஷய காரியங்களை எளிதாக நிறைவேற்றி கொள்ளும்படியான சூழலில் தான் உலவி கொண்டிருந்தது. குரு பகவான் மட்டும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இந்த நிலை மாறப்போகுது. குரு பகவான் உங்களது ராசிக்கு அவருக்கே உரித்தான சுபபலமான 9ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலும் சனி பகவான் கடந்த உபகிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி கண்டகச்சனியாக உருமாறி இருக்கிறாரு. இதுவரை அவர் விசேஷ நன்மைகளை ஓரளவு ஏற்படுத்தியிருப்பாரு. இப்போது ராசிக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வந்திருப்பதை நினைத்து கவலையில் இருப்பீர்கள். அப்படி எந்த ஒரு சச்சரவும் ஏற்பட்டு விடாது. சிம்மராசினியர்கள் கவலைப்பட வேண்டாங்க. வருகின்ற அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை நினைத்தது 2 மடங்காகவே நிறைவேறுங்க. திட்டமிடுகின்ற காரியங்கள் தடையின்றி பூர்த்தியாகும். சிம்மராசினியர்களுக்கு குளறிபடிகள் வேலையே இல்லைங்க. காரணம் 3ஆம் இடத்தில் கேது கிரகம் அமர்ந்திருக்கிறது தான். அத்துடன் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குரு ராகு கிரக இணைவால். எனவே எல்லா விதமான நன்மைகளும் பிசிறு தட்டாமல் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்திற்குள் இனிமை கரைபுரல இருக்கு. குடும்பத்திற்கான அனைத்து உயர்வுகளும் தானாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. எதற்கோ முடிவு செய்து எங்கேயோ பயணப்படும் போது உயர்வு செய்திகள் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை குரு பகவானால் அனுபவித்து வந்த பொருளாதார சங்கடங்கள் முடிவுக்கு வரும். சரளமான பணப்புழக்கம் ஏற்படுங்க. கைகளில் காசு பணம் இல்லாமலேயே சில விஷயங்களை சாதித்து கொள்ளலாம். ஆரோக்கிய இடர்பாடு வைத்திய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. போட்டி எதிரி எதிர்ப்பு வம்பு தும்பு விவகாரங்கள் அடங்கியே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் முடிவெடுப்பது அனைத்துமே சாதகமாக முடியுங்க. அனைவராலும் உங்களது கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளூர் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து உயருங்க. குடும்பமும் குடும்பத்தாரும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். வாழ்க்கை துணை எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அனாவசிய வார்த்தைகளும் வைத்துக் கொள்ளாமல் அனுசரணையோடு நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் வகையில் சில உயர்வுக்கான நன்மைகள், சொத்து பத்து சேர்க்கை, திடீர் பொருளாதார பதவி என்றபடி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசினியர்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம், புதிய முதலீடு திட்டங்கள், நிர்வாகத்தை மேம்படுத்த நினைக்கின்ற யோசனைகள் நிறைவேறும். வியாபார லாபம் அதிகரிக்குங்க. பெரிய முதலீடுகளையும் தொழில் ஏற்படுத்தலாம். புதிய வியாபார நிறுவனம் ஆரம்பிக்கின்ற காலகட்டம் தொடங்கி இருக்குதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்ற பிறப்பான சமாச்சார நடவடிக்கைகள் சாதகமான சூழல் ஏற்படுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான சாதகம் ஏற்பட இருக்குது. புதிய கடன்களும் கிடைக்க இருக்குது. வைத்து லாபத்தில் திட்டங்களில் இறங்க போகிறீர்கள். அயலூர் அயல் தேச அயல் மாநில தொழில் கூட்டாளிகளோடு இணைந்து புதிய நிர்வாகத்தில் இணைய போகிறீர்கள். வம்பு வழக்கு கோர்ட் போலீஸ் பஞ்சாயத்து என்றபடி அவதியில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டம். பூர்வீக சொத்து பத்து பங்கு பங்காளி ரீதியான சொத்து பிரிவினை விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. சிம்மராசினியர்களுக்கு வருகின்ற தமிழ் மாதங்களான வைகாசி ஆனி புரட்டாசி ஐப்பசி தை மாதங்களில் ஏகப்பட்ட நன்மைகளும் திடீர் உயர்வுகளும் ஏற்பட இருக்குதுங்க. இனி வருகின்ற திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அபரிமித நன்மைகளும் ஈடுபடுகின்ற அனைத்திலும் வெற்றி ஏற்பட இருக்குது. வருகின்ற ஆனி மாதம் திடீர் அதிர்ஷ்ட பரிசுப்பான ஆதாய வரவுகள் ஏற்பட இருக்குதுங்க. வாரிசுகளுக்கான எதிர்கால உயர்வு திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க. வாரிசுகளை அயல் தேசம் அனுப்புவது குறித்த நடவடிக்கைகளில் வெற்றி தாங்க உங்களுக்கு உண்டாக இருக்குது. அரசு அல்லது தனியார் உத்தியோக முயற்சி நடவடிக்கைகள்ல திடீர் நன்மைகள் சிபாரிசுகளால் அனுகூலம் ஏற்படுங்க. 7 வயது வாரிசுகளில் திருமண கனவை பூர்த்தி செய்து விடலாம். இந்த காலகட்டங்களில் பெண் வாரிசுகளுடைய வரன் தேடுதல் அலைச்சல்கள் முடிவுக்கு வர இருக்குதுங்க. இளவயது தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கிய இயக்கம் இனிமையோடு தீர இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொடங்கி 1 வருட காலமும் உங்களுடைய ராசிக்காரர்களால்
நண்பர்களாலும் தனுசு ராசிக்காரர்களாலும் அனுகூல மேன்மைகள் உண்டாகுங்க. வீடு கட்ட, புதிய வீடு வாங்க, நிலபலன் வாங்க, வாகனம் அமைத்து கொள்ள, வாரிசுகளுக்கான பொன்னாபரண சேர்க்கையை செய்ய ஏதுவான காலகட்டம்ங்க. இதுவெல்லாம் வருகின்ற ஆடி மாதத்திற்கு பின்னர் விரைவாக எளிதாக நடந்து முடிய இருக்கு. அது மட்டுமில்லாமல் ஊர் மாற்றம், இருப்பிட மாற்றம் செய்து கொள்வதற்கான காலகட்டங்க. அயலூரில் தொழில், வியாபாரம், நிர்வாகம் அமைத்து கொள்ள சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. வாரிசுகள் உங்களை அயல் தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. ஆடி மாதத்திலிருந்து இல்லத்திற்குள் சுபகாரிய திருமண வைபவ விசேஷங்கள் நடக்க இருக்குது. வீடு கட்டிடம், மண், மனை அமைத்துக் கொள்கின்ற தொடர் செலவுகள் உண்டாகுங்க. சிம்ம ராசி சேர்ந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருகின்ற புரட்டாசி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை ஏகப்பட்ட சுப வைபவ இனிமை சம்பவங்கள் நடக்குங்க. குரு பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே எதிர்பாராத ஏகப்பட்ட விசேஷ அனுகூல மேன்மைகளை அடைந்து கொண்டிருப்பார்கள். சிம்மராசி சேர்ந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பயிற்சி தொடங்கியதிலிருந்து முதல் தர அதிர்ஷ்டக்காரர்களான முதல் 5 மாதங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க. ஈடுபடுகின்ற முக்கிய விஷயங்களில் வெற்றி உண்டாகும். சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாழ்க்கை துணையால், குடும்பத்தாரால் ஏற்படுகின்ற மன சஞ்சலங்கள் முடிவுக்கு வர இருக்குதுங்க. கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனி குடும்பம் செல்லக்கூடிய நேரமும் உருவாகி இருக்குது. யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. தந்தையால், வாழ்க்கை துணையால் சொத்து பத்தி கிடைத்து உங்களது பெயருக்கு பெயர் மாற்றம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வியில் முதலிடத்தை பிடித்து விடுவீர்கள். அடுத்த கட்ட உயர்வு கல்விக்கான சாதகம், அதற்கான ஒத்துழைப்பு குடும்பத்தாரால் கிடைக்க இருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக வகையில் அனுபவித்து வரும் தொடர் சங்கடங்கள் முடிவுக்கு வருங்க. எதிர்பார்த்திருக்கின்ற உத்தியோக இடமாற்றம் அடுத்து வருகின்ற 4.5 மாதம் முடிவதற்குள் கிடைத்துவிட இருக்குதுங்க. சக ஊழியர்களால், அதிகாரிகளால் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கும் முடிவு ஏற்பட இருக்குது. ஊதிய, பென்ஷன், நிலுவைத் தொகைகள் கைக்கு கிடைக்குங்க. உத்தியோக முதலிடத்தால் எதிர்பார்த்திருக்கின்ற சலுகைகள் வருகின்ற ஆனி மாதம் கைக்கு கிடைத்து விடுங்க. சிம்மராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடந்த 1.25 வருடங்களாக அடைந்து வரும் கஷ்டங்களும் உழைப்புகளுக்கும் எப்படியோ ஈடுகட்டப்படுகிற லாபம் நிலபலன் ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அரசு சலுகைகள் குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு பெரிய முயற்சி எதுவும் செய்யாமலேயே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னாண்ட நேரமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் ஆச்சரியப்படும்படியான புதிய பதவி உயர்வு, கட்சி மேலிடத்தால் பெரிய அங்கீகாரம் ஏற்படுங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி பல வழியிலும் செல்வ சேர்க்கைகளை ஏற்படுத்த, நிம்மதியை உண்டாக்க, அடுத்த கட்ட எதிர்கால முன்னேற்றத்திற்கு தயார்படுத்த வந்திருக்கிறது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதி சனிக்கிழமை ராகு கால வேளையில் சனீஸ்வரருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடுங்க. மாலை வேளையில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு மறிக்கொழுந்து தந்து அர்ச்சனை செய்யுங்க.